ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பயிற்சிகளுமே ஒவ்வொரு ராசியிலும் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு ராசியிலும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் இறக்கத்தையும் உண்டாக்கக்கூடிய பயிற்சியாக சொல்லக்கூடியது இந்த சனி பயிற்சியாகுங்க. அந்த வகையில் இந்த ஆண்டினுடைய சனி பயிற்சி எப்பொழுது எந்த ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார், நிகழக்கூடிய சனி பயிற்சியினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 12 ராசிக்காரரில் எந்த ராசிக்காரர் என்பதையும் நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சனி பயிற்சி வரக்கூடிய மார்ச் 6ஆம் தேதி அன்னைக்கு வர இருக்குதுங்க. இதற்காக திருநள்ளாறு தர்பரணேஸ்வரர் கோவிலில் சிறப்பு ஏற்பாடுகளானது நடைபெற்றுட்டு வருது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நடப்பாண்டில் சனிப்பயிற்சி மார்ச் மாதம் நடக்கும் அப்படின்னு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த சனிப்பயிற்சியானது நடைபெற இருக்குது. அதாவது சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி அனைத்து கோவில்களிலுமே சிறப்பு வழிபாடுகளும் கொண்டாட்டங்களும் இருக்குங்க. சனிப்பயிற்சி அப்படின்னு சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியது திருநள்ளாறு கோவில் தாங்க. திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பராணேஸ்வரர் கோவிலில் இந்த சனி பயிற்சியானது மிக விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கமாகுங்க. அதற்காக திருநள்ளாறு தர்பரணேஸ்வரர் கோவிலில் ஏற்பாடுகளானது மிக தீவிரமாக நடந்து கொண்டு வருதுங்க. சனி பகவான் பொதுவாகவே ஒவ்வொரு ராசியிலும் குறைந்தது 2.5 இல்லைன்னா 3 ஆண்டுகள் சஞ்சாரம் செய்வது வழக்கமாகும். மீன ராசியில் வரும் 2029ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாரு. பொதுவாக பார்த்திங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது எந்த ராசியினருடைய வாழ்க்கையை மட்டும் இல்லாமல் அந்த ராசிக்குரிய முந்தைய மற்றும் பிந்தைய இருக்கக்கூடிய ராசியிலுமே தாக்கத்தை ஏற்படுத்துவதாக ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இதன்படி 7.5 சனி நடந்து வரக்கூடிய கும்ப ராசிக்கு சனி பகவானுடைய பாதச்சனி காலமானது தொடங்க இருக்குது. மீன ராசிக்கு விரயச்சனி காலமானது முடிந்து ஜென்மச்சனி காலமானது தொடங்க இருக்குதுங்க. மேச ராசிக்காரங்களுக்கு சனி காலத்தின் முதல் கட்டமாக விரயச்சனியானது தொடங்க இருக்குது. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ராசிக்காரர்களுக்கு உடல்நிலை, வேலை, தனிப்பட்ட வாழ்க்கை போன்றவற்றில் ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே சனி பகவானுடைய கோவிலுக்கு சென்று அவரை வழிபட்டுட்டு வருவது நன்மையை கொடுக்குங்க. திருநள்ளாறில் நடக்கக்கூடிய சனி பயிற்சி வழிபாடுகளில் பங்கெடுப்பதற்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபடுவது வழக்கமாகுங்க. பக்தர்களுடைய வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் அவர்கள் சிரமம் இல்லாமல் தரிசனம் செய்வதற்கு சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருதுங்க. திருநள்ளாறு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மற்ற கோவில்களிலுமே சனி பயிற்சி வழிபாடானது சிறப்பாக நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுது. பக்தர்கள் அதிக அளவு குவிவாருங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. கோவில்களில் அதற்கான முன் ஏற்பாடுகளாக மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. நம்மள நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களில் சனி பகவானை பார்த்து ரொம்பவே பயப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் சனி பகவான் கோபக்காரர் தாங்க. அதே சமயம் அவர் மற்ற கிரகங்களை விட பாசக்காரரும் கூடங்க. கிரகங்கள்லேயே சனி பகவான் மிக முக்கியமான கிரகமாகவும் அவர் நீதி அரசனாகவும் சொல்லப்படுறாரு. நீதி அரசன் என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் தவறு செய்பவங்கள் மீது கோபமாக கொள்வாராமாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நேர்மையான முறையிலையும் சரியான விஷயங்களை மற்றும் மற்றவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாத காரியங்களை செய்யக்கூடியவங்க சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாதுங்க. யமதர்மரிடம் சித்திரகுப்தர் தாங்க நம்முடைய பாவ கணக்குகளை எழுதி கொண்டிருக்கிறாரு. அவர் சலித்தாலும் சலிப்பாரே தவிர சனி பகவான் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றையுமே பார்த்து கொண்டு தாங்க இருக்கிறாரு. அதற்கு ஏற்றது போல தாங்க கண்டிப்பாக அவருடைய பயிற்சியின் போது நல்ல பலனையும் தீய பலனையும் நமக்கு கொடுப்பாரு. அதே போல் நம்ம செய்யக்கூடிய தவறுன்னு கண்டிக்கக்கூடியவரும் சனி பகவான் தாங்க. அதே சமயம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்களை கண்டிப்பவரும் அவர் தாங்க. அவர்கள் சனி பகவானை பார்த்து பயப்பட தேவையில்லைங்க. சனி பகவானை சனிக்கிழமை நாளில் வழிபடுவதும் இல்லைன்னா அவருக்கான விசேஷ நாட்களில் வழிபடுவது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நாளில் காலையில் ஒரு எல் விளக்கை ஏற்றி சனி பகவானை
மனம் உருகி நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலப்பா, என்னை காப்பாற்று என நல்ல வழியில் வழி நடத்தக்கூடு அப்படின்னு நம்ம வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே விலகி விடுங்க, நம்முடைய வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானை வழிபடுவதை வழக்கமாகவே நிறைய பேர் பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. சனி பகவான் நம்மை பிடித்தால்தான் பிரச்சனைங்க, நாம் அவரை பற்றி கொண்டோம் அப்படின்னா வழிகாட்டு என வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையானது செழிப்பாக இருக்குங்க, நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. சனியை போல கொடுப்பவரும் இல்லை, சனியை போல கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோங்க. ஒருவருடைய வாழ்நாளில் 2 முதல் 3 முறை சனி பகவான் 7.5 ஆண்டுகள் பிடித்து கொண்டு வாழ்க்கையை பற்றிய புரிதலையும் பக்குவத்தையும் தரக்கூடியவர் ஆவாருங்க. 7.5 ஆண்டுகள் எந்த அளவிற்கு கஷ்டத்தை கொடுக்கிறாரோ அதே அளவுக்கு சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும் போது நல்ல பலன்களையும் அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் பயணம் செய்வாராமாங்க. நவ கிரகங்கள்லேயே ஈஸ்வரன் பட்டம் ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தாங்க. இவர் தாங்க தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவர் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. மேலுமே பார்த்திங்கன்னா விநாயகர் ஆஞ்சநேயரை வழிபடுபவர்களையும் சனிக்கிழமையில் விரதம் இருந்து வழிபடுபவர்களையும் சனி பகவானுடைய கெடுப்பார்வை ஒன்றுமே செய்யாதாமாங்க. அதே போல் நவகிரக தலங்களில் சனீஸ்வர பகவானுக்கு உரிய முக்தி பரிகார தலமாக சொல்லக்கூடியது புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாறு தலத்தில் இருக்கக்கூடிய தர்பணேஸ்வரர் கோவிலாகுங்க. இது புதுச்சேரி மாநிலத்திற்கு உட்பட்ட பகுதியில் அமைந்திருக்கு இருக்கக்கூடிய ஆலயமாகும். நவ கிரகங்கள்ல மந்தாரகன் என்று அழைக்கக்கூடிய சனீஸ்வரன் சூரிய தேவன் மற்றும் சாயா தேவியின் மகனாவாருங்க. காகத்தை வாகனமாக கொண்டவராவாரு. கருப்பு நிற வஸ்திரமும் தானியமும் சனீஸ்வரனுக்கு விருப்பமானதாக சொல்லப்பட்டிருக்குது. சனியின் வக்ர பார்வையிலிருந்து தெய்வங்களும் கூட தப்பிக்க முடியாதாமாங்க. சனி பகவான் ஒவ்வொருவரையுமே 7.5 ஆண்டுகள் பிடித்தே தீருவாராம். அதே போல ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர் மற்றும் சனி பிடிக்காத தெய்வங்களாக சொல்லப்படுறாங்க. புராண கதைகளின் படி பார்த்தோம்னா நலன் என்ற மன்னன் தர்பை புற்கள் நிறைந்திருக்கக்கூடிய வனமாக இருந்த இந்த இடத்தை அவர் தான் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. அதனால இந்த தலம் தர்பராயணம் என்ற பெயரால் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. ஒவ்வொரு மனிதனும் சனீஸ்வரனின் பிடியில் சிக்கி அதனுடைய பாதிப்பை அனுபவிக்க வேணும் அப்படிங்கிறத நீதியும் கூட. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா நலனும் சனீஸ்வரனின் பிடியில் சிக்கி அவதிப்பட்டிருக்கிறாருங்க. சனியின் பிடியில் இருந்து விடுபட அவர் இந்த தலத்தில் தர்பை புற்களுக்கு இடையில சுயம்பு மூர்த்தியாக தோன்றிய சிவலிங்கத்தை வழிபட்டிருக்கிறாரு, நிவர்த்தியும் அடைஞ்சிருக்கிறாரு. அதே போல இந்த தலத்திற்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கும் சனி பிடியிலிருந்து நிவாரணமானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் நல தீர்த்தம் அப்படின்னும் அழைக்கப்படுது. சுமார் 2 ஏக்கர் பரப்பில் இந்த கோவிலானது 5 நிலை ராஜகோபுரங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்குதுங்க. இங்கே இருக்கக்கூடிய மூலவர் தர்பணேஸ்வரரின் லிங்க திருமேனியில் தர்பை புற்களின் தடமானது இருக்குதுங்க. மூலஸ்தானத்தில் தெற்கு சோமஸ்கந்தர் சன்னதியானது அமைஞ்சிருக்குது. இதை சுற்றி தட்சிணாமூர்த்தி, துர்கை, லிங்கோத்பவர் போன்றோர் சன்னதியானது இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. கோவிலின் வட வாசலுக்கு பக்கத்தில் சனீஸ்வரனுக்கு என்று தனி சன்னதியானது அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலில் வயிறு காப்பாளராக சனீஸ்வர பகவானே இருக்கிறாருங்க. பொதுவாக சிவனை வழிபட்ட பிறகுதான் நவ கிரகங்களை வழிபடுவாங்க. ஆனால் இந்த தளத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரனை வணங்கிய பிறகுதான் இந்த கோவிலானது 9ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோவிலாகுங்க. அதற்கு பிறகு வந்த விஜயநகர பேரரசுகள் இந்த கோவிலை விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய பாடல் பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்றாக சொல்லப்படுது. சுந்தரர், சம்பந்தர், அப்பர், அருணகிரிநாதர் போன்றோரால் இந்த தல சுவாமியை பற்றி பாடியிருக்கிறாங்க. இந்த தலத்தில் நலத்தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், பாணி தீர்த்தம் தவிர அஷ்ட தீர்த்தங்கள் என்று சொல்லக்கூடிய மொத்தம் 8 தீர்த்தங்களான அமைஞ்சிருக்குதுங்க. இங்கு நடக்கக்கூடிய திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சோமவாரம், சுக்கிரவாரம், பிரதோஷம் போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகளானது நடைபெறும். இதை தவிர அமாவாசை, கிருத்திகை, பௌர்ணமி, சதுர்த்தி போன்ற நாட்களில் விசேஷ பூஜைகளும் விசேஷ அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறுங்க. சனி பயிற்சி விழாவானது இந்த ஆலயத்தில் மிக முக்கியமான விழாவாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல்
இந்த கோவிலோடைய நடை பார்த்திங்கன்னா காலை 5 மணி முதல் பகல் 12 மணி வரையில் திறந்திருக்குங்க. அதே போல் மாலை 4:30 மணி முதல் இரவு 9 மணி வரையிலான நேரத்தில் கோவில் நடை திறந்திருக்கும். இந்த நேரத்தில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ஆலய முகவரி அருள்மிகு தர்பரேஸ்வரர் கோவில், திருநள்ளாறு, காரைக்கால், புதுச்சேரி ஆகுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.